நாங்கள் இப்போ வந்தே பாரத் ட்ரெயினில் இருக்கோம். வாரணாசியிலேருந்து அயோத்தி போகிறதுக்கு கோச் C2 கோச் என் சீட்டில் நான் உட்காந்துருக்கேன். ட்ரெயினை தான் வந்தே பாரத் ட்ரெயினோட இன்சைட். இல்லை நீட்டாக நல்லா தான் இருக்குது. 3+2 அது மாதிரி சீட் போட்டிருக்காங்க. டிஸ்பிளே இருக்குது. வந்து உட்காந்துட்டோம். கோயிலுக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. அதுலேருந்து வழியாக உள்ளே போனால் அந்த வீல் சேர் இடம்லாம் அங்கே தான் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உட்கார கொள்ள நல்லா ஃபெசிலிட்டிஸ் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. பக்காவாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே உட்காந்து கொள்ளலாம். மற்றபடி வேறு எதுவும் நம்ம ஆர்த்தி பார்க்கணும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு ஆஃபீஸ், ஃபீமேல் டாய்லெட், குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர், RO வாட்டர்ஸ் நல்லா பக்காவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபீமேல் டாய்லெட். அதுக்கப்புறம் இங்கே லாக்கர்ஸும் அவைலபிளாக வச்சுருக்காங்க. சப்போஸ் உள்ளே நம்ம போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பொருளை நம்ம வைக்கின்றதுக்கு ஒரு இடம், சேஃப்டியான ஒரு இடம் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்காக வேண்டி ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம். ஃப்ரீ லாக்கர் தான், எந்த காசும் கிடையாது, இலவசமான லாக்கர் தான். நம்ம மொபைல் எல்லாத்தையும் இங்கே வச்சிடலாம். கம்ப்யூட்டர் லாக்கரில் வச்சுட்டு போயிடலாம். ட்ரிங்கிங் வாட்டர், மேல் டாய்லெட், ஃப்ரீ லாக்கருக்கான இடம் இங்கே. கவுண்டர் நம்பர் 1, 2, 3, 4, 5ன்னு ஒரு 5 கவுண்டர் வச்சுருக்காங்க. எல்லாமே டெபாசிட் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து அந்த லாக்கரில் வைக்கிறது வந்து பணம், நகை, ஐடி கார்டு, ATM கார்டு எல்லாமே அங்கே வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக வச்சுருக்காங்க. தீர்த் யாத்ரா சேவா கேந்திரான்றது தான் இந்த இடத்தோட பேர். ஜன்மபூமி மார்க் அயோத்தியா. சில ஆர்த்தி, சில ஸ்பெஷல் தரிசனத்துக்கான க்யூ நிற்கிறாங்க. இதுதான் இது உள்ள என்ட்ரன்ஸாக உள்ள இடம். தேங்க்யூ. இங்கெல்லாம் எவ்வளோ வீடு, எவ்வளோ எங்கிட்ட நிற்கணும் இல்லை. நல்லா இருக்கு.
க்ளோஸ்அப்பில் போயிட்டு நான் இங்கேயே நிற்பேன். நீ வந்து என்ன போகலான்னு சொன்னால் போவேன். கோயில் என்ட்ரன்ஸுக்கு போகிற வழி வெளியில் இந்த லாக்கர் ரூம் இதெல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டிங் ஹேண்ட், அதாவது வணக்கம் சொல்கிற மாதிரி கைகள் உள்ள 2 பில்லர்ஸ் வச்சுருக்காங்க. அது வழி அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. உள்ள என்ட்ரி இந்த ஃபோல்டிங் ஹேண்ட் இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு ஃபோல்டிங் ஹேண்ட் இருக்குது. இங்கே வந்து நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு உடுப்பி எக்ஸ்பிரஸ்னு ஒரு கோயிலுக்கு ஏற்றாப்பே ரெண்டு கடை இருக்குது. உடுப்பி எக்ஸ்பிரஸ் மும்பை, உடுப்பி எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு இங்கே எல்லாமே கிடைக்கும். நம்ம சவுத் இண்டியன் தோசை, இட்லி எல்லாமே இங்கே கிடைக்கும். இதில் நம்முடைய அடுத்த இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள போகிற வழியில் முதல்ல அந்த சைடில் ஒரு ஃபோல்டிங் ஹேண்ட் பார்த்தோம். இடது பக்கத்தில் உள்ள நுழையும் போது இடது பக்கத்தில் ஒரு ஃபோல்டிங் ஹேண்ட் வரவேற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வலது பக்கத்திலும் ஒரு ஃபோல்டிங் ஹேண்ட் இருக்கும். இதை தாண்டி நேராக உள்ளே வரணும். உள்ளே வந்த பிறகு உள்ளே போகிறதுக்கான லைன் ஆரம்பிக்கும். அவங்க லைனில் குரூப்பாக வந்து லைனில் நின்று கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான வழி இங்கே ஆரம்பம். இது வந்து வீல் சேர் ஏரியா. வீல் சேரில் போகிறதுக்கு ஐடி கார்டு, ஆதார் தேவை. ஆதாரை கொடுத்தா புக் பண்ணிவிட்டு ஒரு வீல் சேர் வண்டி நம்பர் நம்ம கூட அலாட் பண்ணிடுவான். அவன் நம்மளை கொண்டு போய் கோயில் வாசலில் கொண்டு போய் விட்டு உள்ளே பார்த்துட்டு வர சொல்லிவிட்டு திரும்ப நம்ம கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டுருவான். இதுதான் வீல் சேரில் போகிறாங்க ஆளுங்க போகிறத பார்க்க முடியும். உங்களால் போகிறாங்க. ரொம்ப ஈஸி தான், எந்த கஷ்டமும் கிடையாது. கோயில் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வர்ற வழி வந்தோம்னா நீங்கள் வந்து கொட்டலை மாதிரி ஏரியா இருக்குது. அப்படியே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாக்கர்ஸ் வந்து ப்ரைவேட் மாதிரி லாக்கர்ஸ் வச்சுருக்காங்க. சப்போஸ் நம்ம கொண்டு வர்ற பொருள் எதுவும் வச்சுட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து கவர்மெண்ட் இது. இங்கே ப்ரைவேட்டாகவும் என்ன பண்ணுறாங்க, லாக்கர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கொடுத்தோம்னா நம்ம அவங்க டெபாசிட் பே பண்ணி நம்ம பொருளெல்லாம் உள்ளே வச்சுட்டு இந்த லாக்கரில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம போகலாம். அவங்க லாக்கர் ஸ்டாண்டு அது உள்ளே இருக்குது. அதில் சில பொருட்கள் வைக்க முடியாது. இங்கே நம்ம பையோடு கூட உள்ளே வச்சுட்டு போகிற அளவுக்கு இங்கே பெரிய லாக்கராக இங்கே இருக்குது. கோயில் என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைட் சைடில் லாக்கர்ஸ் வச்சுருக்காங்க. போட்டி நாமளே சாவியை கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இது அப்படியே வந்து நடந்தே போகலாம். இது வந்து நம்ம செருப்பு போட்டு இந்த இடத்துல போகலாம். உள்ளே அங்கே போகும்போது அங்கேயும் கூட செருப்பு போட்டு போகலாம். போட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பிறகு செருப்பை கலத்தி வைக்கிறது ஒரு இடம் வச்சுருக்காங்க. செப்பல் லாக்கர் வச்சுருக்காங்க. அங்கே செப்பலை வச்சுட்டு நாம் வந்து விடலாம். இன்னும் வந்து பூர்த்தி ஆகவில்லை. இந்த வேலையும் பூர்த்தி ஆகலை, முழுமையாக பூர்த்தி ஆகவே இல்லை. சொல்லப்போனால் அதுதான் உண்மை. இன்னும் வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது வந்து கோசாலை மாட்டுத் தொழுவம். இங்கே எங்கே பார்த்தாலும் மாடுகள் தான் நிறையா இருக்கும். இந்த நடுவில் வந்து ஒரு சின்ன உள்ளே போகிற வேலை ஒரு சின்ன ஒரு கோவில் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் மேலே போயிட்டு சாமி பார்க்குற மாதிரி. அதற்கு பிறகு ஃபுல்லாகவே நடந்து போகிற வழி தான். கம்ப்ளீட்டாக நடந்து தான் போகணும். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தான் செப்பல்ஸ் எல்லாமே லாக்கரில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்ம அங்கே போக முடியும்.